மாணவர்களே, இன்றைய நாள் இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவருடைய நினைவு நாள். முன்னாள் குடியரசுத் தலைவரின் பெயர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே என்பதற்கான விளக்கம் அபுல் பக்கர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் என்பதனுடைய பெயர் சுருக்கம்தான் ஏபிஜே அப்துல் கலாம் என்பது. பள்ளி பருவத்தில் செய்தித்தாளை போட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தன்னுடைய படிப்பு செலவிற்காக பயன்படுத்தியவர். தன்னுடைய அண்ணன் நடத்திய மளிகை கடை, அந்த கடையில் பள்ளியினுடைய ஆண்டு தேர்வு முடிந்த பின்பு வேலை பார்த்தவர். அப்படி வேலை பார்த்தவர் தான் இந்தியாவை ஏன் உலகமே வியக்கக்கூடிய வகையில் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாக இருந்திருக்கிறார். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த ஏவுகணைகளை, அக்னி என்ற ஏவுகணை, பிருத்வி என்கிற ஏவுகணை, இதையெல்லாம் இந்திய தேசத்திற்காக அரும்பாடுபட்டு கொண்டு வந்தவர், விஞ்ஞானபூர்வமாக கொண்டு வந்து நிலைநிறுத்தியவர். இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை திருச்சி சென்ட் ஜோசப்பில் படிக்கின்ற பொழுது பிஎஸ்சி பிசிக்ஸ் சேர்ந்து படிப்பதற்கு பணம் கட்டுவதற்கு அவருடைய குடும்பம் ஏழ்மையாக இருந்தது. தன்னுடைய கூட பிறந்தவர் சகோதரி, அவர் தங்க நகையை அடமான வைத்து கொடுத்துதான் இவருக்கு படிப்பில் சேர உதவினார் என்றால் அவருடைய குடும்ப சூழல் எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்படித்தான் திருச்சி சென்ட் ஜோசப்பில் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தார். 4ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது கணித பாடத்தில் 100க்கு 100 பெற்று அவருடைய ஆசிரியர் பெருமக்களால் பாராட்டினை பெற்றார். அப்பொழுது ஆசிரியர் பெருமக்கள் அவர் எப்படி வாழ்த்திருக்கிறார்கள் தெரியுமா? உலகம் போற்றக்கூடிய மனிதனாக இந்த மாணவன் வருவான் என்று 4ஆம் வகுப்பிலே ஆசிரியர்களுடைய பெற்ற மாணவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம். சென்ட் ஜோசப்பை படிச்சு முடிச்சுட்டு திருச்சியில படிச்சுட்டு சென்னை எம்ஐடிக்கு போறார். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ப்ராஜெக்ட் ஒர்க் செய்யணும். கல்லூரி போனீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் செய்யணும். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் சீனிவாசன் என்கிற ஒரு பேராசிரியர் இவரிடத்திலே தருகிறார். குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய போர் விமானத்தை கண்டறிய வேண்டும். இதுதான் அப்துல் கலாமுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஒர்க். 3 மாதத்தில் முடிக்க வேண்டும். எல்லா மாணவர்களுக்கும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் சில மாணவர்களுக்கு அவர்களுடைய அறிவுத்திறனை வெளியே கொண்டு வருவதற்காக 3 நாளில் முடிக்க வேண்டும் என்று பேராசிரியர் கட்டளையிட்டார். பிற மாணவர்களுக்கு 3 மாதம், அப்துல் கலாம் உள்ளிட்ட மாணவர்களுக்கு 3 நாட்கள். நினைத்து பாருங்கள், 90 நாள் ஒரு புறம், 3 நாள் ஒரு புறம். ஆனாலும் சவாலாக எடுத்துக்கொண்டார். சென்னை கிண்டி பகுதியில் எல்லாருடைய வீட்டு விளக்கும் லைட்டும் அணைக்கப்பட்டு இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதுகிறார், என்னுடைய அறையில் மின்சார விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இரவு பகல் பாராமல் உழைத்தேன். ப்ராஜெக்ட் கால நேரத்தில் முடிச்சிட்டார் அப்துல் கலாம். ஒரே இரவு ஒரே பகல் வேலையை முடிச்சிட்டாரு. இவர் எவ்வளவு நாள் கொடுத்திருந்தார்? பேராசிரியர் சீனிவாசன் 3 நாள் கொடுத்திருந்தார். ஒரே இரவு ஒரே பகலில் வேலையை முடித்தார். சீனிவாசன் சொன்னார், உலகம் போற்றக்கூடிய மாணவனாக மனிதராக நீ வருவாய் என்று சொன்னார். எம்ஐடியில் நடந்தது. அது வேலையை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு இலக்கினை எடுத்துக்கொண்டோம் என்றால், மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், செவ்வி அருமையை பாரார், கருமமே கண்ணாயினார். உடம்பு சுகத்தை பார்க்க கூடாது, பசி பார்க்க கூடாது, தூங்க கூடாது. அதுக்கு இனிமையான பாடலை கேட்பதெல்லாம் தூக்கி வைத்து விட்டு கடமையில் சரியாக பணியாற்றினார். உலகம் போற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக இன்றைக்கு இருக்கிறார்.
இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய வரலாறு அக்னி சிறகுகள் என்கிற ஒரு புத்தகத்தில் உள்ளது. நீங்கள் எல்லாம் இப்பொழுது வாங்கி படிப்பதற்கான உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அவரே சொல்லுகிறார், செயற்கை கால், இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செயற்கை கால் தருகிறோம். 4 கிலோ செயற்கை காலை தூக்கி கொண்டு நடப்பது கடினமாக இருந்தது. அதை பார்க்கிறார் ஏபிஜே. அதை பார்த்துவிட்டு தன்னுடைய விஞ்ஞானத்தால், அறிவியலால் இதனை மாற்றி அமைக்க முடியுமா என்று யோசிக்கிறார். யோசித்தபடியே செயல்படுகிறார். எப்படி என்றால், பறக்கக்கூடிய ஏரோப்ளேன், பறக்கக்கூடிய வானூர்தி, அதில் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய உலோக கூட்டு பொருளை கொண்டு இந்த செயற்கைக்காலை மாற்றி அமைக்க முடியுமா என்று யோசிக்கிறார். யோசித்தபடியே செயல்படுகிறார். அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய உலோக பொருளை, கூட்டு உலோக பொருளை கொண்டு 4 கிலோவாக இருந்ததை, மாணவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், 4 கிலோவாக இருந்ததை 400 கிராமாக மாற்றி செயற்கைக்காலை கண்டுபிடித்த மகத்தான தலைவர், விஞ்ஞானி தான் ஏபிஜே அப்துல் கலாம். இன்றைக்கும் அப்துல் கலாமுடைய வருகைக்கு பின்புதான் அமெரிக்கா இந்திய தேசத்தை பார்த்த பார்வையே மாறியது. அதற்கு முன்பு இந்திய தேசத்திடம் அணுகுண்டு கிடையாது. அணு ஆயுத பட்டியலில் இல்லாத ஒரு தேசமாக இந்தியா இருந்தது. அப்துல் கலாமுடைய வருகைக்கு பின்புதான் அணு ஆயுத பட்டியலில் உலக நாடுகளில் இந்தியா சேர்ந்தது. அதுவரையில் அந்த பட்டியலில் இந்தியா கிடையாது. அணு ஆயுதத்தை கொண்டு வந்து பரிசோதனை செய்த விதம்தான் முக்கியம். அப்படி இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை செயற்கைக்கோள் கண்காணித்துக் கொண்டே இருக்கும். அப்படி சுற்றி வருகின்ற பொழுது அணுகுண்டு சோதனை நடத்தினால் எவ்வளவு நேரத்திற்கு ஒரு முறை இந்த செயற்கைக்கோள் வந்து இந்த பகுதியை ஆய்வு செய்கிறது என்பதை கண்டறிந்தார் அப்துல் கலாம். அப்படி சில நாட்கள் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை வருகிறது, சில நாட்கள் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வருகிறது. இதை கண்டறிந்து கொண்டு இரவு நேரங்களில் விஞ்ஞானிகள் ராணுவ உடையில் விஞ்ஞானிகள் செயல்பட்டார்கள். அணுகுண்டு சோதனை செய்வதற்கான வேலை மணல் பகுதி, சில நேரங்களில் பள்ளம் தோண்ட வேண்டும், சில நேரங்களில் மணலை குவிக்க வேண்டும். இப்படி எல்லாம் செய்து சில நேரங்களில் மணலை சமமாக வைத்தால்தான் அமெரிக்காவினுடைய கண்காணிப்பிலிருந்து தப்ப முடியும் என்பதையெல்லாம் கண்டறிந்துதான் பொக்ரான் அணுகுண்டு சோதனை 1998 மே மாதத்தில் நடத்தினார். அப்புறம்தான் அமெரிக்கா விழித்தது. இப்படி எங்களுடைய செயற்கைக்கோளுக்கு ஏமாற்றி, எங்களுடைய உளவுத்துறையை ஏமாற்றியது இந்தியா. அந்த விஞ்ஞானி அப்துல் கலாம், அவரை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று அமெரிக்கா சொன்னது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து நியூஸ் பேப்பர் போட்டு மளிகை கடையில் வேலை பார்த்து இன்றைக்கு வியக்கக்கூடிய விஞ்ஞானியாக இருக்கிறார் என்றால் அவருடைய படிப்பு தான் காரணம், அறிவுதான் காரணம். அதனால்தான் சொல்லுகிறோம், மாணவர்களை படித்துக் கொள்ளுங்கள், அறிவை பெற்று விடுங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.